Hello students, இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 11th standard physicsல first unitல dimensional variables and dimensionless variables, dimensional constants and dimensionless constants, which means types of quantities பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ அந்த வேரியபிள்ஸுமே எப்படி இருக்கு அப்படின்னா dimensional variables and dimensionless variables, dimensional constants and dimensionless constants. ஸோ இதை பத்தி தான் நாம இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். ஸோ டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா பிசிக்கல் குவான்டிட்டிஸ் தட் போசஸ் போத் வேரியபிள்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். அதாவது பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல வந்து டைமென்ஷன் அண்ட் வேரியபிள்ஸ் ரெண்டுமே இருக்கு அப்படின்னா அதை தான் நாம என்ன சொல்லுவோம்னா டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா லென்த், ஏரியா, வால்யூம், மாஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டைமென்ஷனல் ஆஃப் லென்த் வந்து எப்படி டினோட் பண்ணுவோம், எல். எப்படி ஏரியா வந்து எல் இன்டு பிரெத், ஸோ எல் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்துருக்கோம். மாஸை வந்து எம்னு டினோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டைம் வந்து டீன்னு டினோட் பண்ணுவோம் ஸ்கொயர் பிராக்கெட்க்கு உள்ளாடி. ஸோ இது எல்லாமே நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல பார்த்தோம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ லென்த்னா கூட நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுல இருந்து இது வர ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம். ஸோ 5 இந்த 5 அப்படிங்கிறது ஒரு வேரியபிள்ல. ஸோ இதுல வேரியபிளும் இருக்கு, லைக் இந்த லென்த் வந்து நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா கூட எழுதிக்கலாம். ஸோ இதுல என்ன இருக்கு, வேரியபிளும் இருக்கு அண்ட் டைமென்ஷனலும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே இருக்குது. ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியில டைமென்ஷனும் இருந்து வேரியபிளும் இருந்துச்சு அப்படின்னா அததான் நாம வந்து டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள். டைமென்ஷன்லெஸ் வேரியபிள். ஸோ ஹெட்டிங்லயே இருக்கு. ஸோ டைமென்ஷனல் லெஸ் வேரியபிள் அப்படின்னா என்ன, டைமென்ஷன் இருக்காது பட் வேரியபிள் மட்டும் இருக்கும். ஸோ ஒரு வேரியபிள் மட்டும் இருந்து அதுக்கு டைமென்ஷன் இல்லை அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். ஸோ எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்லயுமே டைமென்ஷனல் இல்லாம வேரியபிள்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பெசிபிக் கிராவிட்டி, stress, strain, next refractive index, இதெல்லாம் வந்து dimensionless variablesோட எக்ஸாம்பிள். இப்போ நீங்க இது பாத்தீங்கன்னா இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டருக்கு எவ்வளவு இருக்கும், வாட்டருக்கு வந்து வாட்டரோட வேல்யூ வந்து 1. So likewise refractive index of air is equal to 93 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன இருக்கு, டைமென்ஷன் கிடையாது பட் ஒன்லி வேரியபிள்ஸ். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா வேரியபிள் மட்டும் தான் இருக்கு பட் இங்க வந்து என்ன இல்லை, டைமென்ஷன் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொன்னு பார்த்துக்கலாம், ஸ்பெசிபிக் கிராவிட்டி, ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ சேஞ்ச் இன் லென்த் என்னது, இப்போ ஒரு ராட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா இது நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் லென்த் எவ்வளவு அப்படின்னா ஒரு 5 சென்டிமீட்டர். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு 10 சென்டிமீட்டர் ஆச்சு. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு லென்த் இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம், டைமென்ஷனுக்குள்ளாடி எல் பை எல். ஸோ சேஞ்ச் இன் லென்தா இருந்தாலும் ஒரிஜினல் லென்தா இருந்தாலும் இதை நம்ம இப்படிதான் எடுக்கணும். ஸோ என்ன ஆகும், எல் பவர் -1 ஈக்குவல் டு நைட்டு 0 ஆகும். ஸோ இங்க 0 இருக்கும்போது என்னாச்சு, இங்க டைமென்ஷன் கிடையாது பட் என்ன இருக்கு, வேரியபிள் இருக்கு. வேரியபிள் வந்து என்னது, இங்க ஒரு 5 இருக்கலாம் இல்ல 10 இருக்கலாம். ஸோ இங்க வந்து வேரியபிள் மட்டும் இருக்கு, எது கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. இதுதான் டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட். dimension constant.
ஸோ டைமென்ஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல டைமென்ஷன்ஸும் இருந்து கான்ஸ்டன்டாவும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டைமென்ஷன் இருக்கும், அதோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்டாவும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஆக்ஸலரேஷன் வேல்யூ எவ்வளவு? 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த 9.8 அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூல, இது வந்து மாறாது. லைக்வைஸ் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு இந்த ஒரு டைமென்ஷனும் இருக்கு. இப்போ இதே மாதிரி வேற எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னா 6.626 into 10 power minus 34 மீட்டர் கிலோகிராம் செகண்ட் பவர் -2. ஸோ இது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டும் எப்படி இருக்கு? இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ மாறாது. ஸோ இதுல வந்து என்ன இருக்கு? டைமென்ஷன்ஸ் இருக்கு பிளஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு. ஸோ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல போத் டைமென்ஷனும் இருந்து கான்ஸ்டன்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்டும் இருக்கு. ஸோ நீங்களே சொல்லிக்கலாம் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் என்னது? டைமென்ஷன் இருக்காது, பட் என்ன இருக்கும்? கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுக்கு சொல்லிக்கலாம்? இப்போ பை, நெக்ஸ்ட் யூலர்ஸ் நம்பர். ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் கிடையாது, நோ டைமென்ஷன். இதுக்கு வந்து டைமென்ஷன் கிடையாது, பட் வேல்யூஸ் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். கான்ஸ்டன்ட் இப்போ பை = 3.14 அப்படி வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். பட் தேர் இஸ் நோ டைமென்ஷன். இதுதான் வந்து டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், படிங்க. தேங்க்யூ.